இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் எத்தனை ஆண்டுகள் இருந்தார்கள்? 400 430 என்கிற ஒரு காரியத்தை தான் இந்த பைபிள் ஸ்டடியில் நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது 400 ஆண்டுகள் அப்படிங்கிறார். ஆனால் யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் 430 ஆண்டுகள் என்று சொல்லி இருக்கிறது. ஏன் இந்த முரண்பாடு? ஏன் இந்த ஒரு 30 வருடம் என்ன ஆனது என்று சொல்லி தான் இந்த பைபிள் ஸ்டடியில் பார்க்க போகிறோம். விசேஷமாக அநேகர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன, மோசே ஒரு கொலையை செய்து மீதியான் தேசத்திற்கு ஓடினபடியால் மோசேவை உருவாக்குவதற்கு ஆண்டவருக்கு கொஞ்சம் லேட் ஆனதுனால இந்த 400 என்பது ஒரு 430 ஆண்டுகளாக அடிமைத்தனத்தில் இருந்தார்கள் என்று சொல்லுகிறத நீங்களும் நானும் கேள்விப்பட்டிருப்போம். இரண்டாவது, அநேகர் சொல்லுகிறது என்னன்னா 400 என்று சொல்லி ஆண்டவர் அப்ராக்சிமேட்டா தோராயமாக சொன்னார். 400 என்பது ஒரு 430 450 அப்படி இப்படி இருக்கலாம். இது இரண்டுமே சரியல்ல. அப்போ இவர்கள் இருந்தது 400 ஆண்டுகளா இல்லை 430 ஆண்டுகளா என்கிற ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது இது ரெண்டுமே சரியான பதில். எப்படி 400 சரி 430 சரியான பதில் இல்லைனா சரியான ஆண்டு என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் என்ன சொன்னாரோ அது எப்படி அப்படியே ஒரு வார்த்தை ஒரு ஆண்டு கூட அதிகமாகாமல் இல்லைனா மாறாமல் அப்படியே நிறைவேறினது நடந்தது என்று சொல்லி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில ஆழமான காரியங்களை இந்த பைபிள் ஸ்டடியில் நம்ம பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நம்மோடு பேசுவாராக. இணைந்திருங்கள். நானூறு ஆண்டுகளா அல்லது 430 ஆண்டுகளா? இது ரெண்டு எடுத்து பார்த்தாலுமே கணக்கு போட்டு பார்த்தா திஸ் இஸ் மேத்தமேட்டிக்கலி இம்பாசிபிள். வருடங்களை கணக்கு போட்டு பார்த்தால் இத்தனை ஆண்டுகள் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இதை எப்படி நாம் சொல்லுகிறோம்? மோசேவுடைய 80 வயதில் இந்த எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படுகிறார்கள். ஸோ 80 வயதை அப்படியே நம்ம போட்டுக்கலாம். இப்போ மோசேவுடைய அப்பாவுடைய பெயர் பார்த்தீங்க அப்படின்னா அம்ராம். அம்ராம் உயிரோடு இருந்த நாட்கள் 137 ஆண்டுகள். இப்போ அம்ராமுடைய அப்பா அவருடைய பெயர் கோஹாத். கோஹாத் யாரு? மோசேவுடைய தாத்தா. ஸோ அவர் வாழ்ந்த நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா 133 ஆண்டுகள். ஸோ இந்த எகிப்து தேசத்தில் இருந்த இந்த தலைமுறைகள் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் மாத்திரம்தான். கோஹாத், இரண்டாவது கோஹாத்துடைய பையனாகிய அம்ராம், அம்ராமுடைய பையனாகிய மோசே, மோசேவுடைய 80வது வயதில் இவர்கள் எகிப்தை விட்டு புறப்படுகிறார்கள். இப்போ இந்த கோஹாத் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். ஏன் சொல்லுகிறோம்? ஆதியாகமம் 46வது அதிகாரம் 11வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய பெயர் பார்த்தீங்கன்னா இந்த பட்டியலில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது என்ன பட்டியல் அப்படின்னா, யாக்கோபு பஞ்சம் பிழைக்கும்படியாக எகிப்து தேசத்தில் இருக்கிற தன்னுடைய குமாரனாகிய யோசேப்பிடத்தில் வந்து குடியேறுகிற அந்த ஜனத்தின் பெயர்கள் இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுல ஒருத்தர் தான் யாருன்னா கோஹாத். அப்ப யாக்கோபோடு கூட 70 பேரில் வந்த ஒரு நபர் யாரு என்றால் கோஹாத். கோஹாத் எகிப்து தேசத்துக்கு வருகிறார். அங்கே அம்ராம் பிறக்கிறார். அங்கே மோசே பிறக்கிறார். மோசேவுடைய 80வது வயதில் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்படுகிறார்கள். இப்ப நம்முடைய கணக்குக்காக இந்த கோஹாத் என்னைக்கு பிறந்தாரோ அன்றைக்கே அவர் எகிப்து தேசத்துக்குள் யாக்கோபோடு வந்தாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 133 ஆண்டுகள் ஃபுல்லா அப்படியே போட்டுக்கலாம். அது கூட நம்ம எதை கூட்ட போறோம் அப்படின்னா அம்ராமுடைய வயசு. அம்ராம் மோசேவுடைய அப்பா, அவருடைய வயசு பார்த்தீங்க அப்படின்னா 137 ஆண்டுகள். அவருடைய வயசையும் நம்ம ஃபுல்லா போட்டுடலாம். அடுத்தது மோசே பார்த்தீங்க அப்படின்னா 80 வயதுல தான் விடுதலையாகிறாங்க. ஸோ இந்த 133 + 137 + 80 பார்த்தீங்க அப்படின்னா 350 ஆண்டுகள் வருகிறது. ஆனால் நம்ம இதில் எப்படி எடுக்கிறோம்? கோஹாத் பிறந்த நாள் அன்றைக்கு எகிப்து தேசத்துக்குள் வந்திருக்க மாட்டார். அவர் குறைஞ்சது ஒரு 30 இல்லைன்னா 20 வயசுல வந்தார்னா அதுல ஒரு 20-30 வயசு கம்மியாயிரும். அடுத்தது அம்ராமுடைய வயசு 137ன்னு போட்டிருக்கிறோம். ஆனால் அம்ராம் ஒரு 100 வயதுல இருக்கும் பொழுது மோசே பிறந்தார் என்று சொல்லி உதாரணத்துக்கு நம்ம எடுத்துட்டா கூட அதுல ஒரு 37 வயசு கம்மியாகும். ஸோ அப்படி இப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 350 ஆண்டுகள் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. குறைந்தது ஒரு 300 இயர்ஸ் இருக்கலாம், 300 ஆண்டுகள் இருக்கலாம். அப்போ 300 ஆண்டுகள் தான் இந்த தலைமுறைகளுடைய வயசு இருக்கிறது என்று சொல்லி கணக்கு பார்த்தால் வேதம் 400 இல்லைனா 430 என்று சொல்லுகிறதே இந்த கன்ஃபியூஷன் இல்லைனா இந்த கான்ட்ரடிக்ஷனை, இந்த முரண்பாடை நாம் எப்படி சரியாக்க போகிறோம், இதற்கான சரியான பதில் என்ன என்று சொல்லிதான் வேதத்திலிருந்து மிக தெளிவாக நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இப்போ இந்த 400 ஆண்டுகளா இல்லை 430 ஆண்டுகளா என்கிற இந்த காரியத்தை குறித்து கலாத்தியரின் நிருபத்தில் பவுல் மிக தெளிவாக ஒரு வசனத்தை எழுதுகிறார். ஆனால் நாம் அதை வாசித்தாலும் அநேக நேரத்தில் அதை நாம் புரிந்து கொள்வது கிடையாது. வாசிக்கலாமா? 3வது அதிகாரம் 17
7வது வசனம். ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாய பிரமாணமானது அப்படிங்கிற இந்த வசனம். தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை. இந்த முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை யாரோடு செய்யப்பட்டது என்றால், அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், ஆபிரகாமோடு செய்யப்பட்ட முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை. அப்ப பவுல் என்ன சொல்லுகிறார்? ஆபிரகாமோடு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கையை செய்கிறார். சரி, இந்த உடன்படிக்கையிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே வசனம் சொல்லுகிறது, 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாய பிரமாணம். அப்போ ஆபிரகாமோடு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அங்கே இருந்து 430 வருடங்களுக்கு பின்பு உண்டான நியாய பிரமாணம். அப்படின்னா இதோடைய அர்த்தம் என்ன? ஆபிரகாம் 75 வயதில் கானான் தேசத்திற்குள் வரும்பொழுதுதான் ஆண்டவர் இந்த ஆபிரகாமோடு முதலாக உடன்படிக்கையை செய்கிறார். அப்போ கானான் தேசத்திற்குள் வந்த ஆபிரகாம் இடத்தில் உடன்படிக்கை செய்ததிலிருந்து மோசேவுக்கு ஆண்டவர் நியாய பிரமாணத்தை கொடுத்தது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 430 ஆண்டுகள் என்று இந்த பவுல் நமக்கு மிக தெளிவாய் சொல்லுகிறார். நான் மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாய பிரமாணமானது அப்படிங்கிற இந்த வசனம். அப்போ ஆபிரகாம் கானான் தேசத்திற்குள்ள வந்ததிலிருந்து மோசேவுக்கு நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 430 இயர்ஸ், 430 ஆண்டுகள் என்று சொல்லி பவுல் மிக தெளிவாக சொல்லுகிறார். அப்போ 430 ஆண்டுகள் என்பது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருந்த காலகட்டம் அல்ல. இந்த 430 ஆண்டுகள் எதை காண்பிக்கிறது? முதலாக ஆபிரகாம் 75 வயதில் கானான் தேசத்திற்குள் வந்ததிலிருந்து மோசேவுக்கு நியாய பிரமாணம் கொடுக்கிற வரைக்கும் 430 ஆண்டுகள் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு மிக தெளிவாய் சொல்லுகிறது. இப்போ இந்த வசனம் நமக்கு தெளிவாய் புரிய வேண்டும் என்றால் இந்த சார்ட் இல்லைனா இந்த டயகிராமை நம்ம பார்க்கணும். இப்போ ஆபிரகாம் கானான் தேசத்துக்குள்ள வரும்போது 75 வயது. மோசேவுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நியாய பிரமாணம் கொடுக்கிறார். ஸோ இந்த ஆபிரகாமிலிருந்து மோசே வரைக்கும் 430 ஆண்டுகள் என்று சொல்லி கலாத்தியர் 3:17 நம்ம மிக தெளிவாய் வாசிச்சோம். இப்போ ஆபிரகாம் 75ல் கானான் தேசத்துக்குள்ள வருகிறார். 25 ஆண்டுகள், அதாவது ஆபிரகாமுடைய 100வது வயதில் ஈசாக்கு பிறந்தார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இப்போ ஈசாக்கு காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 60 ஆண்டுகள் கழித்து தான் யாக்கோபு பிறக்கிறார். இப்போ இங்கிருந்து இன்னும் ஒரு 130 ஆண்டுகள் நம்ம போட்டோம் அப்படின்னா அப்பதான் யாக்கோபு எகிப்து தேசத்திற்குள் போகிறார். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா ஆபிரகாம் ஈசாக்கு பிறக்கும்போது 25, இந்த ஒரு 60 பிளஸ் ஒரு 130 எல்லாத்தையும் வந்து கூட்டி பார்த்தோம் அப்படின்னா 215 வருடங்கள் ஆகிறது. இந்த 215 ஆண்டுகள் என்ன அப்படின்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இந்த 3 முற்பிதாக்களும் கானான் தேசத்தில் வாழ்ந்த வருடங்கள் 215 ஆண்டுகள். இப்போ முதல்ல பார்த்தோம் ஆபிரகாமிலிருந்து மோசே வரைக்கும் 430 ஆண்டுகள். ஸோ 430லிருந்து இவர்கள் கானான் தேசத்தில் வாழ்ந்த இந்த 215 வருஷத்தை மைனஸ் பண்ணோம்னா மீண்டும் ஒரு 215 வருஷம் வருகிறது. இது என்ன 215 அப்படின்னா இந்த வருடங்கள் தான் இவர்கள் எகிப்து தேசத்தில் வாழ்ந்த வருடங்கள். ஸோ 430 ஆண்டுகளை இரண்டாக நம்ம பிரிக்கிறோம். 215 வருஷங்கள் இவர்கள் கானான் தேசத்தில் இருந்தார்கள், 215 ஆண்டுகள் இவர்கள் எகிப்து தேசத்தில் இருந்தார்கள். இப்போ இதெல்லாம் பார்த்ததற்கு பிறகு இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஸோ 215 இந்த பக்கம் 215 எல்லாம் ஓகே பாஸ்டர், பட் இதுக்கெல்லாம் ஆதாரம் எங்கே? ஆதாரம் இல்லாமல் நம்ம எதை நம்புறது, எப்படி நம்புறது? வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது அவர்கள் எகிப்து தேசத்தில் வாழ்ந்த நாட்கள் 430. ஆனால் நீங்க 215 சொல்றீங்களே, எந்த பேசிஸ்ல, எந்த அடிப்படையில் சொல்றீங்க அப்படின்னா அதற்கு அந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு வேதம் நமக்கு எப்படி வந்தது, இல்லைனா வேதம் இன்றைக்கு நம்ம கையில் இருக்கு இல்லையா, இந்த பைபிள், இது எங்கிருந்து நம்ம கையில் வந்தது என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கிற மாடர்ன் பைபிள் எல்லாமே, அதாவது எனி லாங்குவேஜ், எந்த மொழியின் பைபிளாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷில் எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த வேர்ஷன் ஆஃப் த பைபிள், ஏன்னா இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கேஜேவி, என்கேஜேவி, என்ஏஎஸ்பி, ஆர்எஸ்வி, என்ஆர்எஸ்வி, என்ஐவி, இந்த மாதிரி அநேக வேர்ஷன்ஸ் ஆஃப் த பைபிள் இருக்கிறது. இதெல்லாம்
இன்றைக்கு மாடர்ன் பைபிள் எல்லாம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஹீப்ரு மேசோராட்டிக் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு பிரதி இருக்கிறது. பிரதி அப்படின்னா காப்பி. பைபிள் என்பது காப்பி செய்யப்பட்டது தான் இல்லையா? காப்பி செய்யப்பட்டதுன்னா தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஆண்டவர் மோசேவிடத்தில் முதலாக வேதாகமத்தை கொடுக்கிறார்னா மோசே எழுதுறார். அதற்கு பிறகு சந்ததி சந்ததியாக மோசே கிட்ட இருந்த ஒரிஜினலான பைபிள், மோசே கைப்பட எழுதினார் இல்லையா, அதை அப்படியே சந்ததி சந்ததியாக காப்பி பண்ணி அதாவது பார்த்து அப்படியே எழுதி தான் அந்த பைபிள் தான் இன்னைக்கு நம்ம கையில் இருக்கு என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற மாடர்ன் பைபிள், தமிழா இருக்கட்டும், தெலுங்கு, ஹிந்தி, எந்த லாங்குவேஜ் பைபிளா இருந்தாலும் சரி, அது எந்த பிரதியிலிருந்து, எந்த காப்பியிலிருந்து டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு நம்ம கையில் இன்னைக்கு இருக்குன்னா, ஹீப்ரு மேசோராட்டிக் டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை தான் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இந்த லெனின்கிராட் கோடெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹீப்ரு மேசோராட்டிக் டெக்ஸ்ட் எந்த காலகட்டத்தை உடையது, எந்த காலகட்டத்தின் பிரதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்கு பின் 1000 ஆண்டுகளில் இருக்கிற ஒரு பிரதி. அதுக்கு முன்னாடி நிறைய பிரதிகள் இருந்திருக்கும். ஆனால் இந்த பிரதியை வைத்து தான் இன்றைக்கு மாடர்ன் பைபிள் எல்லாமே அதிலிருந்து டிரான்ஸ்லேட் பண்ணப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த ஹீப்ரு மேசோராட்டிக் டெக்ஸ்டுக்கு முன்பதாக வேற ஏதாவது பிரதிகள் இருக்கிறதா? ஏன்னா இது ஒரு பிரதி மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நிறைய பிரதிகள் காப்பி பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி வேற பிரதிகள் இருக்கா அப்படின்னா எஸ். அந்த பிரதியில் இருக்கிற ஒரு காரியத்தை எடுத்து பார்த்தால்தான் இந்த வசனத்தின் அர்த்தம் இல்லை இந்த பைபிள் ஸ்டடியுடைய ஒரு பதில் நமக்கு கிடைக்க அது ஏதுவாக இருக்கும். அதோடைய பெயர் என்ன அப்படின்னா the Greek Septuagint. இந்த கிரீக் செப்டுவஜென்ட் எந்த காலத்தின் பிரதி என்று சொல்லி பார்த்தால், கிறிஸ்துவுக்கு முன் 250வது ஆண்டில் இருக்கிற ஒரு பிரதி. இதற்கு ஏன் கிரீக் செப்டுவஜென்ட் என்கிற பெயர் இருக்கு அப்படின்னா, எபிரேய பாஷையில் இருந்த பழைய ஏற்பாட்டை அவர்கள் 70 கிரேக்க மொழியை அறிந்தவர்கள் அவர்கள் உட்கார்ந்து எபிரேய பாஷையிலிருந்து கிரேக்க மொழிக்கு இந்த பழைய ஏற்பாட்டை டிரான்ஸ்லேட் பண்றாங்க. ஸோ கிறிஸ்துவுக்கு முன் 250 ஆண்டுகளில் இந்த காரியம் டிரான்ஸ்லேட் பண்ணப்படுகிறது. 70 பேர் அப்படிங்கிறனால செப்டுவஜென்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தை. இப்போ இந்த கிரீக் செப்டுவஜென்ட் அப்படிங்கிற இந்த வேதாகம பிரதியில் யாத்ராகமம் 12வது அதிகாரம் 40வது வசனம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, and the sojourning of the children of Israel while they sojourned in the land of Egypt and in the land of Canaan was 430 years. 430 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள். எங்கே இருந்தார்கள்? எகிப்து தேசத்திலும் பிளஸ் கானான் தேசத்திலும். இந்த 2 தேசத்திலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த ஆண்டுகளுடைய தொகை மொத்தம் 430 ஆண்டுகள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற நம்முடைய கரத்தில் இருக்கிற மாடர்ன் பைபிளுடைய இதே வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். ஸோ நம்ம பைபிளில் எகிப்திலே குடியிருந்த காலம் அப்படின்னு மட்டும்தான் இருக்கு. ஆனால் கிரீக் செப்டுவஜென்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா எகிப்திலே மற்றும் கானான் தேசத்திலே, இந்த 2 தேசத்திலும் இணைந்து அவர்கள் இருந்த காலம் 430 வருடங்கள் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுகிறது. சரி, கிரீக் செப்டுவஜென்ட் மட்டும்தான் இப்படி சொல்லுதா அப்படின்னா இல்லை. சமாரிட்டன் பென்டெடுக் அப்படிங்கிற ஒரு புஸ்தகம் இல்லைனா ஒரு வேதாகம பிரதி இருக்கு. சமாரியர்கள் யார் என்று சொல்லி நமக்கு தெரியும். அவர்களுக்கு என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு தனி பஞ்சாகமம் இருந்தது. பஞ்சாகமம்னா வேதத்தின் முதல் 5 மோசே எழுதின புஸ்தகங்கள். அந்த பிரதி இல்லைனா அந்த சமாரிட்டன் பென்டெடுக்ங்கிற அந்த காப்பியில, அந்த பைபிளுடைய அந்த பிரதியில, அந்த காப்பியில இதே வசனத்தை வாசிச்சா எப்படி இருக்கு? Now the sojourning of the children of Israel and of their fathers which they had dwelt in the land of Canaan and in Egypt was 430 years. இதுலயும் பார்த்தீங்கன்னா கானானிலும் எகிப்திலும் இந்த 2 இடத்துலையும் ஆபிரகாமுடைய சந்ததி இருந்த நாட்கள் இல்லைனா வருடங்கள் 430 வருடங்கள் என்று சொல்லி மிக தெளிவாய் இந்த புஸ்தகம் இல்லைனா இந்த பிரதி நமக்கு மிக தெளிவாய் சொல்லுகிறது. இது மட்டும் தானா? இல்லை, நமக்கு இன்னொரு ஆதாரமும் இருக்கிறது. ஃபிளாவியஸ் ஜோசபஸ் என்கிற ஒரு ஜூவிஷ் ஹிஸ்டாரியன் அப்படின்னா சரித்திரத்தை எழுதுகிற சரித்திர ஆய்வாளர்கள் என்று கூட சொல்லலாம், இல்லைன்னா சரித்திரத்தை எழுதுகிறவர்கள். இவர் வாழ்ந்த காலகட்டம் எப்போ அப்படின்னா 1வது நூற்றாண்டு.
சரியா? இயேசுவின் காலகட்டத்தில் தான் இவரும் உயிரோடு இருந்திருக்கிறார். அவருடைய புஸ்தகத்தில் த ஆன்டிக்விட்டீஸ் ஆஃப் ஜூஸ் அப்படிங்கிற மிக 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 யூதர்களை குறித்து, இயேசுவை குறித்து நாம் அதிகமாய் அறிந்து கொள்ள கூடிய விதத்தில் எழுதின மிக முக்கியமான ஒரு புஸ்தகம் எதுனா த ஆன்டிக்விட்டீஸ் ஆஃப் ஜூஸ் பை திஸ் ஃப்ளாவியஸ் ஜோசபஸ். அவருடைய புஸ்தகத்தில் என்ன எழுதுகிறார்? They left Egypt 430 years after our forefather Abraham came into Canaan. கானானுக்குள் நம்முடைய ஆபிரகாம் உள்ள வந்ததிலிருந்து 430 வருடங்கள் கழித்து அவர்கள் எகிப்தை விட்டார்கள், எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள். தொடர்ந்து சொல்றாரு, but 215 years only after Jacob removed into Egypt. ஆனால் யாக்கோபு எகிப்துக்கு வந்ததிலிருந்து 215 வருஷம் கழிச்சு புறப்பட்டாங்க. இப்ப அடுத்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இன்றைக்கு நம்ம கையில் இருக்கிற வேதாகமும் 400 இல்ல 430 என்று சொல்லுகிறது. ஆனால் நீங்க ஏதோ கிரீக் செப்டுவஜென்ட், அடுத்தது சமாரிட்டன், பென்டடோக், ஃப்ளாவியஸ் ஜோசபஸ் என்று என்னென்னமோ வார்த்தைகளை, நாங்க இதுவரைக்கும் கேள்விப்படாத வார்த்தைகளை நீங்க சொல்றீங்களே என்று சொல்லி பார்த்தா, இதை குறித்து நீங்க கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. யூ வில் கெட் டு நோ மோர் இன்ஃபர்மேஷன் ஆன் தட். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இந்த கிரீக் செப்டுவஜென்ட் பார்த்தீங்க அப்படின்னா இயேசுவுக்கு முன் 250 ஆண்டுகளில் டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டு காப்பி செய்யப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற நம்ம கையில் இருக்கிற வேதாகமம் எங்கிருந்து வந்துச்சுன்னு சொன்னோம், இந்த ஹீப்ரு மேசராட்டிக் டெக்ஸ்ட். அது பார்த்தீங்கன்னா இயேசுவுக்கு பிறகு 1000 வருடம். அப்போது இந்த ஹீப்ரு மேசராட்டிக் டெக்ஸ்ட்டுக்கும் இந்த கிரீக் செப்டுவஜென்ட்டுக்கும் எத்தனை ஆண்டுகள் இடைவெளினா 1250 ஆண்டுகள் இருக்கிறது. ஸோ 1250 இயர்ஸ். அப்போ வேதாகமம் இன்னைக்கு இருக்கிறது வந்து தப்பா இருக்கா, அதில் ஏதாவது பொய் இருக்கா, அதெல்லாம் மாற்றப்பட்டு விட்டதா என்று சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, வேதாகமும் பொய்யல்ல. வேதாகமத்தில் தவறு இருக்க வாய்ப்பே கிடையாது. அதில் 1% கூட வந்து மாறுவது கிடையாது. ஆனால் ஹியூமன் எரர் இஸ் பாசிபிள். சரியா? மனிதர்களுடைய தவறு நிமித்தம் ஒரு சில வார்த்தைகள் விடுபட்டு இருக்கிறது. அதுதான் என்ன, இந்த கிரீக் செப்டுவஜென்ட்லையும் சமாரிட்டன் பென்டடோக்லையும் நம்ம என்ன பார்த்தோம்? அண்ட் த லேண்ட் ஆஃப் கேனன், அவர்கள் எகிப்திலும் கானான் தேசத்திலும் இருந்தது 430 ஆண்டுகள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற மாடர்ன் டிரான்ஸ்லேஷன்ல அந்த கானானிலும் அப்படிங்கிற வார்த்தை இல்லை. எகிப்தில் இருந்த ஆண்டுகள் 430 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. ஏன் விடுபட்டது, அந்த கானானிலும் என்கிற வார்த்தை ஏன் விட்டாங்க என்று சொல்லி நமக்கு தெரியாது. பட் அது வந்து ஒரு ஹியூமன் எரர். காப்பி செய்யும் பொழுது, டிரான்ஸ்லேட் செய்யும் பொழுது அந்த வார்த்தையை விட்டிருக்கலாம், இல்லைனா தெரியாமல் மிஸ் ஆகிருக்கலாம். பட் தட் டசன்ட் மீன் தட் பைபிள் ஹேஸ் எரர்ஸ். நாம் தான் வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி இப்படிப்பட்ட கணக்குகளை கொஞ்சம் ஆழமாய் போய் கொஞ்சம் வருஷங்களை பார்த்து என்ன காரியங்கள் என்று சொல்லி ஆராய்ச்சி செய்வதும் என்னுடைய கடமையாய் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அடுத்த ஒரு கேள்வி. சரி, இப்போ கானான் தேசத்தில் 215 இருந்தாங்க, எகிப்து தேசத்தில் 215 இருந்தாங்க என்று சொல்லி இந்த கிரீக் செப்டுவஜென்ட், அடுத்தது சமாரிட்டன் பென்டடோக்கெல்லாம் சொல்லுகிறது. ஆனால் இப்போ இன்னும் ஒரு கேள்வி, அதுக்கு நமக்கு பதில் கிடைக்கலையே. 430 ஆண்டுகளா என்கிற ஒரு கேள்வி. அதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகிறது. ஸோ முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட என்ன சொன்னாரு என்கிற வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலேயே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களை 400 வருஷம் உபத்திரவப்படுத்துவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? உன்னுடைய சந்ததி தங்களுடைய அல்லாத தேசத்தில் உபத்திரவப்படுவார்கள். எத்தனை வருஷம்? 400 இயர்ஸ், 400 வருஷம். ஆனால் யாத்ராகமத்தில் என்ன வாசித்தோம்? 430 வருஷம். அப்போ இந்த முரணை நாம் எப்படி சரி செய்வது? இதற்கான பதில் என்ன அப்படின்னா, அதற்கான பதில் இந்த வசனத்திலேயே தான் இருக்கிறது. மீண்டும் வாசிக்கலாமா? உன் சந்ததியார். ஆபிரகாமின் சந்ததியார் யாரு? ஆபிரகாமுடைய குமாரனாகிய ஈசாக்கே ஆபிரகாமுடைய சந்ததியார். அப்புறம் யாக்கோபு, அதுக்கப்புறம் 70 பேர், அதுக்கப்புறம் எகிப்து தேசத்தில் போன மற்ற ஜனங்கள். ஸோ சந்ததியார் அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் ரைட் ஃப்ரம் ஐசக். ஈசாக்களிடத்திலிருந்து அந்த சந்ததியார் என்கிற வார்த்தை ஆரம்பிச்சிருது. இரண்டாவது, தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே. இப்ப தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலேன்னு நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? ஆண்டவர் எகிப்தை குறித்து சொல்லுகிறார். நோ, ஆண்டவர் கானான் தேசத்தையும் இன்க்ளூட் பண்ணி தான் சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறோம்? கானான் தேசம் இன்னும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இல்லைனா ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் கொடுக்கப்படவில்லை. இப்போ இவர்கள் கானான் தேசத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் இருந்தாலும் அவர்கள் அந்நியர்கள், பரதேசிகள் என்று சொல்லி
ஆபிரகாமுக்கும் அவங்களுக்கும் நல்லா தெரியும். அதனால தான் ஆபிரகாம் ஒரு இடத்துல என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, சாரால் மரித்த உடனே நான் உங்கள் மத்தியில் ஒரு அந்நியன் பரதேசியா இருக்கிறேன், இங்கிலீஷ்ல ஐ எம் a ஃபாரினர், என்னுடைய சவத்தை அடக்கம் பண்ணுவதற்கு நான் ஒரு கொகையை வாங்கணும்னு சொல்லி காசு கொடுத்து தான் அந்த கொகையை ஆபிரகாம் வாங்குறார். யார? சாராலை அடக்கம் பண்ணுவதற்காக. அப்போ இவங்க கானான் தேசத்தில் இப்பொழுது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இருந்தாலும் அதுவே அந்த கானான் தேசமே அவர்களுக்கு அவர்கள் அல்லாத, தங்களுடைய தேசம் அல்லாத என்கிற வார்த்தையில் இந்த கானான் தேசமும் வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். So this is not talking about Egypt alone. இது கானான் தேசத்தையும் குறிக்கிறது. அடுத்தது, அத்தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாரும் பரதேசிகளாய் இருந்தார்கள் என்பதை அறிந்திருக்கிறோம். அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்கள் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள். நல்லா கவனிச்சிங்கன்னா, உபத்திரவப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் வார்த்தையொழிய அவர்கள் அடிமைத்தனத்தில் 400 ஆண்டுகள் இருப்பார்கள் என்கிற வார்த்தையை ஆண்டவர் சொல்லலை. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா they will be ill treated, they will be mistreated அப்படின்னு இருக்கு. ill treated, mistreated அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒழுங்காக அவங்களை ட்ரீட் பண்ண மாட்டாங்க. உன்னுடைய சந்ததியை, ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், அப்பா உன்னுடைய சந்ததியை அவர்கள் யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா இல் ட்ரீட் பண்ணுவாங்க, ரொம்ப ஏளனமாய், இலக்காரமாய் அவர்களை ரொம்ப கிண்டல் செய்து, கேலி செய்து, அவர்களை மட்டுப்படுத்தி அப்படி நடத்துவாங்க அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தையுடைய அர்த்தம். இதை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம்? இதை நீங்கள் ஏன் பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க, இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இதை நாம் புரிந்து கொள்வதற்காக இன்னொரு வசனத்தை, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 9வது வசனம். பின்பு எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாரால் கண்டு அப்படின்னு இந்த வசனம் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன், அது யாரு? இஸ்மவேல். இந்த இஸ்மவேல் ஈசாக்கை பரியாசம் பண்ணினான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. நம்முடைய கேள்வி இங்க என்ன வரணும்னா, ஏன் இஸ்மவேலை அட்ரஸ் பண்ணும் பொழுது, இஸ்மவேலை சொல்லும் பொழுது வசனத்தில் ஆண்டவர் எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் அப்படின்னு சொல்லணும்? அதுக்கு டைரக்டா இஸ்மவேல் ஈசாக்கை உபத்திரவப்படுத்தினான், எஸ், இல்லைன்னா பரியாசம் பண்ணினான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமே, இல்லையா? ரொம்ப சிம்பிளா, வார்த்தைகள் கம்மியா எழுதுறது தானே ஈஸி. இஸ்மவேல் ஈசாக்கை பரியாசம் பண்ணினான் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு பைபிள் சுத்தி வளைச்சு சொல்ற மாதிரி சொல்லுது. எப்படி சொல்லுகிறது? எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்றெடுத்த அவளுடைய குமாரன் ஈசாக்கை பரியாசம் பண்ணினான். ஏன் இவ்வளவு சுத்தி சொல்லுது? ஏன் இவ்வளவு சுத்தி வளைச்சு சொல்லணும் அப்படின்னா, ஈசாக்கை பரியாசம் பண்ணி, ஈசாக்கை உபத்திரவப்படுத்தி, ஈசாக்கை மட்டுப்படுத்த ஆரம்பித்தது யாருன்னா எகிப்து தேசத்தால் ஆகாருடைய பையனாகிய இஸ்மவேல். அப்போ இந்த கணக்கின் படி, இல்லை இந்த வசனத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா, ஆபிரகாமுடைய சந்ததி ஈசாக்கு, அவனுக்கு உபத்திரவம் இங்கிருந்தே ஆரம்பிச்சிருச்சு. எங்கிருந்து? கானான் தேசத்திலிருந்தே ஆரம்பித்து விட்டது. இதற்கு வேற ஏதாவது ஆதாரம் இருக்கா? இதுதான் உபத்திரவம் அப்படின்னு சொல்லி நீங்க ப்ரூவ் பண்றதுக்கு வேற ஏதாவது பைபிள்ல வசனம் ஆதாரம் இருக்கானா? எஸ், இருக்கிறது. பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், கலாத்தியர் 4வது அதிகாரம் 29வது வசனம். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் இஸ்மவேல், ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல. பாத்தீங்களா? மாம்சத்தின் படி பிறந்த இஸ்மவேல், ஆவியின்படி பிறந்தவன் ஈசாக்கு. இந்த இஸ்மவேல் ஈசாக்கை என்ன பண்ணினானாமாம்? துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. ஸோ இது இஸ்மவேலை ஈசாக்கை தான் குறிக்கிறது என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா இந்த முழு அதிகாரத்தை நீங்க வீட்டில் எடுத்து நீங்க வாசிச்சு பாருங்க. பால் இஸ் கிளியர்லி டாக்கிங் அபவுட் இஸ்மேல் அண்ட் ஐசக். இந்த இஸ்மவேல் இந்த ஈசாக்கை துன்பப்படுத்தினது போல என்று சொல்லி பவுல் மிக தெளிவாய் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் ஆதியாகமத்தில் சொன்னது போல துன்பப்படுத்தப்படுவார்கள் அப்படிங்கிற வார்த்தை யாருடைய வாழ்க்கையில் இல்லை யாருடைய காலகட்டத்திலேயே ஆரம்பிச்சிருச்சுன்னா ஈசாக்குடைய காலகட்டத்திலேயே ஆரம்பித்து விட்டது என்பதை ஆதியாகமத்திலையும் நம்ம வாசிச்சோம். பவுலும் புதிய ஏற்பாட்டில் மிக தெளிவாய் நமக்கு சொல்லுகிறார். அப்ப இதெல்லாம் வைத்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? ஐசக் was mistreated and persecuted in Canaan. கானான் தேசத்தில் இருக்கும் பொழுதே ஆபிரகாமுடைய சந்ததிக்கு உபத்திரவமும் பிரச்சனையும் ஆரம்பித்து விட்டது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம்.
இப்போ அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி, இப்போ வரைக்கும் 400 வருஷமா 430 வருஷமா என்கிற கேள்விக்கு பதில் வரலையே நீங்கன்னா, எஸ், அதைத்தான் நம்ம கடைசியாக பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். இப்போ 430 400 எத்தனை ஆண்டுகள் இவர்கள் உபத்திரவப்பட்டார்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா அதற்கு முக்கியமான ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 8வது 9வது வசனம். பிள்ளை வளர்ந்து, பிள்ளைனா ஈசாக்கு வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். இப்போ ஈசாக்கு பிறந்தாச்சு. ஈசாக்கு பிறந்து பால்குடி மறக்கிற நாளிலே ஆபிரகாம் பெரிய ஒரு விருந்து பண்றார். அடுத்த வசனம், பின்பு எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாரால் கண்டு. அப்போ என்றைக்கு ஈசாக்கு பால்குடியை மறந்தானோ அன்னைக்கே இந்த எகிப்து தேசத்தாய் சேர்ந்த இந்த இஸ்மவேல் ஈசாக்குக்கு உபத்திரவம் பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. இப்போ எந்த வயசுல ஈசாக்கு பால்குடி மறந்திருப்பார் அப்படின்னா, இஸ்ரேல் தேசத்தில் ஒரு ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இருக்கிறார்கள். அவர்கள் டால்முட் இல்லைனா இந்த பஞ்சாகம காலத்தில் இல்லைனா ஆபிரகாமின் காலத்தில், இந்த முற்பிதாக்களின் காலத்தில் இந்த பால்குடி மறக்கிறதை குறித்ததான ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் அவர்கள் ஆராய்ச்சி செய்து நமக்கு சொல்லுகிற காரியம் இதுதான். இன் டால்முடிக் டைம்ஸ் இட் வாஸ் தி கஸ்டம் டு செலிப்ரேட் த சைல்ட்ஸ் வீனிங் எனி டைம் ஃப்ரம் 18 months to 5 years. According to Rabbi Joshua, a child should be allowed to nurse up to the age of 5. அப்போ இந்த பால்குடி மறக்கிற வயது ஆபிரகாமின் காலத்தில் எந்த வயதா இருந்துச்சுன்னா 5 வயசு. அப்போ இந்த ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சொல்லுகிற பிரகாரம் ஈசாக்கு பால்குடியை மறந்த அந்நாளிலே 5 வயசுன்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஈசாக்கு 5வது வயதில் பால்குடி மறக்கிறார். அன்னைக்கு ஒரு விருந்து செய்யப்படுகிறது. அன்னைக்கே இல்லைனா அந்த நாளிலிருந்தே இஸ்மவேல் ஈசாக்கை உபத்திரவப்படுத்தி பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ ஆபிரகாம் 75 உள்ள வந்தார், கானான் தேசத்துக்குள்ள வந்தார். ஈசாக்கு பிறப்பதற்கு 25 ஆண்டுகள் ஆனது. எஸ், 75 உள்ள வந்தார், 100வது வயதில் தான் ஈசாக்கு பிறக்கிறார். ஸோ ஈசாக்கு பிறப்பதற்கு 25 ஆண்டுகள். அது கூட நம்ம எதை சேர்த்த போகிறோம்னா, இந்த த ஜூயிஷ் ஏஜென்சி ஃபார் இஸ்ரேல் சொல்கிற மாதிரி 5 ஆண்டுகள் கழித்து பால்குடி மறந்தான் அப்படின்னா 25 + ஒரு 5 நம்ம கூட்டினோம் அப்படின்னா 30 ஆண்டுகள். இந்த 30 ஆண்டுகள் முடிந்த உடனே பால்குடி மறந்த அதே நாளில் இஸ்மவேல், யாரு, எகிப்து தேசத்தை சேர்ந்த இஸ்மவேல் உபத்திரவப்படுத்த, பிரச்சனை பண்ண, இந்த ஈசாக்கை பர்சிக்யூட் பண்ண, மில்ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சான்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ 30 ஆண்டுகள் இதில் கழிஞ்சிருச்சு. அப்போ கணக்கு போட்டு பார்த்தா ஆண்டவர் சொன்ன பிரகாரம் 430 ஆண்டுகளில் இந்த 30 ஆண்டுகள் இதில் கழிஞ்சிருச்சுன்னா 400 ஆண்டுகள் ஆண்டவர் சொன்ன மாதிரி இவர்கள் உபத்திரவப்பட்டார்கள். அது கானான் தேசத்தை பிளஸ் எகிப்து தேசம் ரெண்டையும் சேர்த்து 400 ஆண்டுகள். ஸோ வேதம் சொல்லுகிற பிரகாரம் 400 ஆண்டுகளா 430 ஆண்டுகளா அப்படின்னா ரெண்டுமே சரியான பதில். ஆபிரகாம் 75 உடன்படிக்கை பண்ணதிலிருந்து மோசேவின் காலத்தில் அவங்க வெளியே போகிற வரைக்கும் 430 ஆண்டுகள் அப்படின்னு கலாத்தியரில் நம்ம வாசித்தோம் 3:17. அப்போ ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட 400ன்னு சொன்னாரே, அதுவும் உண்மை. அது என்ன? 400 வருடங்கள் தே வில் பி மிஸ்ட்ரீட்டட் ஆர் இல் ட்ரீட்டட், பர்சிக்யூட்டட். அவங்க 400 வருஷம் பிரச்சனை, உபத்திரவத்தை அனுபவிப்பாங்க. அது எப்போ? இந்த ஈசாக்கு பிறப்பதற்கு 30 வருஷம் கழிஞ்சிருச்சு. பிறந்து பால்குடி மறப்பதற்கு 30 வருஷம் கழிஞ்சிருச்சு. அப்போ 430 ஆண்டுகளில் 30 வருஷத்தை கழிச்சிட்டிங்கன்னா 400 வருடங்கள். எஸ். அப்போ யாத்ராகமம் 12:40 படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலும் கானான் தேசத்திலும் இருந்த ஆண்டுகள் 430 ஆண்டுகள். ஆதியாகமம் 15:13 வாசிக்கிற பிரகாரம் ஆபிரகாமின் சந்ததி உபத்திரவப்பட்ட காலம் 400 வருடங்கள். ஸோ 400 430 அப்படின்னா ரெண்டுமே சரி. ஆனால் இவர்கள் எகிப்தில் இருந்த ஆண்டுகள் எத்தனை வருஷம்? 215 வருஷம். கானான் தேசத்தில் இருந்தது 215 வருஷம். ரெண்டையும் கூட்டி பார்த்தோம் அப்படின்னா 430 ஆண்டுகள் என்பதை மிக தெளிவாய் வாசிக்கிறோம். ஸோ நம்முடைய ஆண்டவர் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் நேர்த்தியாக, ப்ராப்பராக, கரெக்டாக, அக்யூரேட்டாக சொல்லுகிற ஒரு தேவன். 400ன்னு சொல்லி அப்படியே 430க்கு அப்படியே முன்ன பின்ன போயிட்டு வருகிற தேவன் எல்லாம் இல்லை. அவர் சொன்னால் நிச்சயமாக சொன்னபடி நடக்கும். சொன்ன பிரகாரமே அவர் செய்து முடிக்கிற ஒரு நல்ல வல்லமையுள்ள, கிரியை செய்கிற, உயிருள்ள, ஜீவனுள்ள தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஸோ நம்ம பார்த்த பிரகாரம் இந்த கிரீக் செப்டுவஜென்ட்,
சமாரிட்டன் பென்டடோக், அடுத்தது அந்த ஹிஸ்டோரியன் ஃப்ளாவியஸ் ஜோசபஸ், இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறனால நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்களே உங்கள் ஃபோன் எடுத்து நீங்கள் கூகுளில் இதெல்லாம் டைப் பண்ணி பாருங்கள், இதெல்லாம் உண்மைதானா, இப்படி தான் இருக்கா இல்லையா என்று சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே மிக தெளிவாக எல்லாமே இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த கிரீக் செப்டுவஜென்ட்டோடைய காப்பி ஆன்லைனில் இருக்குது. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வாசிக்கலாம். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்களே அதை படித்து நீங்களே ஆராய்ச்சி செய்யலாம். இந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் இஸ் வெரி ட்ரூ என்று நீங்களும் நானும் அறிந்து கொள்ளும்படியாக இந்த பைபிள் ஸ்டடி உங்களுக்கு எனக்கும் நிச்சயமாக பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ள மிகுந்த தாழ்மையோடும் பயத்தோடும் நான் விசுவாசிக்கிறேன். இதை குறித்து இன்னும் நீங்கள் அறிந்து கொள்ளணும் அப்படின்னா நீங்களே ரிசர்ச் பண்ணி பாருங்கள், படித்து பாருங்கள். நிறைய புஸ்தகங்கள் இந்த சொன்ன காரியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். நிச்சயமாக இன்னும் ஒரு பெரிய ஒரு தெளிவு உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இந்த பைபிள் ஸ்டடி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் வேறு ஒரு பைபிள் ஸ்டடியில் நம்ம இணையலாம். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.